யாருமே சாப்பிட்டாச்சா? சாப்பிடவும் எல்லாருமே உள்ள அவன் சாங்கனே உள்ள எல்லாருமே ஃபர்ஸ்ட் 2 நல்ல பால் ராஜு வர்சஸ் பிரசாந்த் சூப்பரா போடுறாரு. இவ்வளவு யாருமே போட மாட்டாங்க. நல்ல ஷாட் சூப்பரா ஃபிட் பண்ணி எடுத்தாரு. 6 ஓட்டங்கள். சூப்பர் ஷாட். 6 ஓட்டங்கள் அழகா தட்டி விட்டாரு. இந்த மாதிரி கிரவுண்ட்ல ஆடணும். தட்டி விட்டாலே 6 ரன் தான். லெக் பை பைஸ் எல்லாமே உண்டு. ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிட்டு பண்ணிட்டு ஒரு மட்டுமே. ஒருவருக்கு 15 விருது இந்த ரொம்ப கம்மி. அழகா போட்டிருக்காரு ராஜு. சூப்பரா கட்டி விட்டாரு. 6 ஓட்டங்கள். கதிர் வர்சஸ் பிரசாந்த். பிரசாந்த் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அவர் எப்பவும் பேச மாட்டாரு. அவர் பேட்டு தான் பேசும். சூப்பரா கனெக்ட் பண்ணாரு. 6 ஓட்டங்கள் 6 ரன்ஸ். நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க செகண்ட் ஓவரை. நீங்க வாங்க கொஞ்சம் எடுற வீடியோ சத்தி. நீங்க வா கொஞ்ச நேரம் எடு. அதான் நானும் பார்க்கேன். ஒருத்தர் ஆள் வலி காத்துலேருந்தே வச்சுருந்தோமா. இல்லை ரைஸுலே இல்லை ரைஸு சத்தியங்க வா. ரன் வந்துட்டு ஆமா வா சொல்லிதாரு. சாப்பாடு ஒன்று தான் இருக்காங்க. அவங்க எத்தனை நீ சாப்பிட்டாச்சா? சொல்லு. இதை வந்து இப்படி லூஸ் பண்ணி விட்டேன்னு ஐயா. இப்படி திரும்பும் திரும்பிட்டு இப்படி நீ ஃபோக்கஸ் வச்சுட்டு இதில் கை வச்சா போகும். ஃபோக்கஸ் ஆயிருமா. அப்புறம் பால் அடிச்சோன்னு இப்படி 6 போயிட்டுனா மேலே தூக்கிட்டு இப்படியே ஃபோக்கஸ் வச்சா போகும். ஜூமிங் பண்ணி அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் நீ இப்படி 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 வச்சா டைட் ஆகிடும். இதை வச்சுதான் வை. லூஸ் ஆகுனா அங்கே இங்கேயே திருப்பலாம். டைட் வச்சா அப்படிதான் இருக்கும். இல்லை இப்படி வச்சு நீ டைட்ல இங்கே ஃபோக்கஸ் வச்சுட்டு நீ சைடில் மட்டும் லூஸ் ஆகுனா மட்டும் மேலே இங்கே திருப்பி போறியா? ஆமாம். நல்ல பேட்டிங் பிச்சு. நல்ல பேட்டிங் பிச்சா அவனும் 130 அடிச்சா திருப்பி அடிக்கலாம். நல்லா போலிங் இருக்கலாம். போலிங் போட முடியும். சூப்பரா ட்ரை பண்ணாருங்க. புலிஸ்ல நல்ல கேட்ச். யாருக்கு தொப்பி? ஜெவின் அந்த தொப்பி எடுத்தா. நல்லா போறாரு கதிர் மாத்தி ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஆஃப் பாலாஜி. மகேஷ் நல்லா போட்டாரு. டாட் பால்.
ரெண்டு மீண்டும் அழகா போட்டு இருக்காரு மாற்றி மாற்றி. சூப்பரா தூக்கி போட்டாரு. ஆனா அகலப்பந்து உதவிகள் உங்கள் எதிரிகள். இந்த மேட்ச்ல 50 ரஜிதனுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹலோ எப்படி சாப்பாடு எப்படிண்ணே கேமரா கேமரா போடுங்க. ஐயோ இந்த ஊர்ல 2 கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன். ஓவர் 2 ஓவர்கள் முடிவுற்றலை அணியின் ரன் எண்ணிக்கை 30. நல்லா போடுறாங்க 2 ஓவரும். அடுத்த ஊர் பந்து போடுறது யாரு? அடுத்தவர் யாரு? ராஜு. ராஜு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ராஜு. கையாடுது. அகலப்பந்து முதல் முறையில் வருவீர்கள் 1 பவுண்ட். நல்ல ஷாட். 6. 6 ஓட்டங்கள். கேமராமேனாக ஒர்க் பண்ணுவோம் சத்யன் அவர்களுக்கு தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். சொல்லு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா கூப்பிட்டுக்கலாம். கேட்டுதான் இருக்கேன். ஹலோ கேட்கலையா? பால் பவுண்டரியில் லேட்டாக இருந்துச்சுன்னா அம்பைட்ட கொடுத்துருங்க. சரியா? திரும்பிட்டேன். அதுக்கு என்ன நீங்கள் வரேன் தானே? இல்லை பிரச்சனை ஒன்று. நான் வரேன். நல்ல பால் சூப்பராக போட்டாரு. எப்போ பார்த்தாலும் சரி ஜாலியாக இருங்க. சரி சரி சரிங்க மேடம். ஓகே. ராஜு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக போடுறாரு. நல்ல பால். டாட் பால். இந்த கிரவுண்டில் 2 டாட் பால் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த கோடை ரைட் ஓகே. நான் தரல. நீ அங்கே குட்டியாருன்னா அடிக்க மேலே ஆஃப் ஆயிடுது. சூப்பர் அழகாக கீப்பர். இது அதுக்கு ஓடிட்டு தான் இருக்கு. ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே. ராஜு வர்சஸ் டாட் பால். அழகாக திருப்பி போடுறாங்க. இந்த கிரவுண்டில் 3 டாட் பால் போடலாம் ரொம்ப கஷ்டம். ஓவருக்கு 3 நாள் 60 போகுது. கன்னியாகுமரி பிரீமியர் லீக்ல அவர் தான் பெஸ்ட் போலர். ஒரு வைடு நீங்கள் கூப்பிட்றீங்களா? நல்ல ஷாட். கரெக்டாக பிக் பண்ணி எடுத்து அடிச்சாரு. கோகானூர்ல 6 ரன்கள். 3 முடிவெட்டினாலே அணியின் எண்ணிக்கை 43. பவுண்டரியில் இருக்க பால கொடுங்க. 50. இது கரெக்டாக இருக்குமா முதலாளி? ஆமாம் அது கரெக்டாக ஏன்னா அதுக்கு எனக்கு கூட இப்படி கூட அவன் முடிக்கிற ஐடியாஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதோட பிடிச்ச கேமரா இருக்கு.
நல்ல பால் இல்லை பார்த்துங்க சூப்பராக வந்தார் காரில் வந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டார் அவர் இந்த கிரவுண்டில் 100 மேட்ச் மேலே அடிக்கிறாரு இந்த கிரவுண்டை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு அவர் அடிக்காத 50 எடுக்காத விக்கெட்ஸில் பழைய ஆரோஸ் டீம் கேப்டன் அவர் சூப்பர் ஷாட் கரெக்டாக அளந்து அடிச்சாருங்க 6 ரன்கள் மேட்சை பார்த்து வந்திருக்க சுபாஷ் அவருக்கு பால் அம்பேர் கூட இருந்துச்சுன்னா அடுத்த மேட்ச் சுயா சிசி அப்புறம் அடுத்த மேட்ச் 15 பேர் ஆட் பண்ணது 15 ஆட் பண்ணிட்டியா இல்ல 15 ஆட் பண்ணியாச்சு அது 11 மெயின் வந்து அகலப்பந்து அடுத்த மேட்ச்க்கான சுயஸ் லெவல் பிளஸ் ஸ்லெட்ஜ் லெவல் ரெண்டு பேர் டாஸ் போட வந்தாங்க கேப்டன்ஸ் நல்லா போட்டார் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி விக்கெட் பறக்குன்னு சொல்லுவாங்க பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி ஏமாத்துறாரு நல்ல பால் ஜஸ்டின் அவர் இந்த கிரவுண்டில் மிகவும் 100 மேட்ச் மேலே ஆடிப்பாரு கேமராமேனுக்கு தண்ணி கொடுங்க திருப்பி தண்ணி இருந்தாங்க தண்ணி கேமராமேனுக்கு தண்ணி வேணும் தண்ணின்னு கேட்டாலே அடுத்த பேட்ஸ்மேன் எஸ்கே ஒரு ஹார்ட் ஹிட்டர் நல்ல என்ன ஹிட்டர் கரெக்டாக கிடைக்கல யூனிவர்சல் வாய்ப்பு இல்லை சான்ஸ் எடுக்கல சூப்பராக போட்டிருக்காரு ஜஸ்டின் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மாற்றி போடுறாரு தப்பிட்டாருல்ல நல்ல மீண்டும் டாட் பால் ஃபேஸ் லாட்டெல்லாம் கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி மாற்றி போடுறாரு ஸ்லோ ஷார்ட் பால் ஃபாஸ்ட் அது நீங்கள் கேமரா தண்ணி கொடுங்க அடுத்த ஆட்டக்காரர்கள் கேப்டன்ஸ் 2 பேரும் வந்துருங்க சோலி முடிச்சிருவோம் அம்பேர் டிசிஷன் ஃபைனல் ஆர்கியூ பண்ணாதீங்க கையா வந்து கேப் உள்ள வந்தா ஜூம் பண்ண முடியாதுல அது சைலண்ட் எப்படி தெரியும் அம்பேர் டிசிஷன் ஃபைனல் என்னாச்சனே கேப் கொடுத்துட்டேன் கையில பண்ணோட அது பண்ணோட தான் இது கை பண்ணாம கை வராம தலை மட்டும் ஃப்ரெண்ட் வரும் கேப் பண்ணலாம் சொல்றாங்க கை வராம தலை மட்டும் பாடியில என்ன பாட்டு பின்னாடி இருந்தாலும் அது மக்களே ஆனா ஸ்டிக்ல தொப்பி ஸ்டிக்ல வந்து அப்புறம் இது யாருக்கு பண்ணலாமா இல்ல பிரச்சனை இல்லை ஏன்னா பேட்ஸ்மேன் எந்த பிரச்சனை வரப்படுறது இல்லை இதனால ஸ்லெட்ஜ் லெவல் ஐகான் ரோஜர் இல்லை இங்கே வா எங்கே முன்னாடி அப்பதான் சும்மா தொப்பியா வேணுமா என்னது கிடையாது சம்பல் கூட நோபால் கொடுக்காது சிக்கல் ஒன்றா நோபால்
சேம் மாட்டணும் வந்து இல்லை தொப்பி நான் கிடையாது இல்லை இல்லைல்ல எது என்ன பார்ட்டி ஃப்ரெண்டில் இருந்தாலும் நோபால் தான்ல தொப்பி செம்புக்கு முன்னால் இருந்தாலும் நோபால் தானே ஆள் ஃப்ரெண்டில் வந்தாரா கை ஆனால் லெக்கம் பேர் பேசி கொடுங்க ஃப்ரெண்டில் வந்தாங்களா நீங்கள் பேசி கொடுங்க அப்போ ஒரு பார்த்துக்கலாம் ஆனால் ஃப்ரெண்டில் கை தான் அவரோட கை உடம்பு தான் ஃப்ரெண்டோட இங்கே பெரிய இது ஓடிக்கொண்டு இருக்கிறது சொல்லுது ஏன்னா ஃப்ரெண்டில் வச்சுட்டு அட்வான்டேஜ் அதனால ஃப்ரெண்டில் சொல்லுவாங்க ஆனால் அம்பேஸ் கால் தான் தொப்பியை ஏன்னா என்ன வந்தாலும் நோபால் தான் அது சரி அம்பையர் வந்து காமனாக இருப்பாங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணி கொள்ள வேண்டும் யாருக்குமே ஃபேவராக இருக்க மாட்டாங்க ரெண்டு டீமுக்குமே ஈக்குவலான ரெண்டு டிசிஷன்ஸ் தப்பு இல்லை டேய் க்ளவ் ஃப்ரெண்டில் வந்தாலும் நோபால் தான் தொப்பி வந்தாலும் நோபால் தான் லவ் ஏன் ஃப்ரெண்ட் மொபைல் சொல்லுங்க ஏன்னா அது வந்து அட்வான்டேஜ் பால் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுது கேப் கிடையாது கேப் இல்லை தொப்பி வரும்போது கை வந்துருமால இல்லையா அதான் எனக்கும் தெரியல கை வராமல் கேப் பண்ண எப்படி இருந்துச்சு அம்பையர் டிஸ்கஸ் பண்ணி கொடுங்க ஆர்கியூ பண்ணாதீங்க ரெண்டு டீமுக்குமே ஈக்குவலாக இருப்பாங்க யாருக்குமே அம்பையர் ஃபேவராக இருக்க டிசிஷன் மாட்டாங்க ஃபைனல் முடிச்சிடல ஒரு அம்பேர் மொபைல் கொடுத்துருக்காங்க ஒரு அம்பேர் கொடுக்கல அதான் பிரச்சனை 2 பேர் பேசி விடுங்க தானே லெட்டின் மேட்ச் மொபைல் கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஒரு இது போடுறதில்ல செட்டு போடுறதில்ல ஆமாம் இதில் ஒன்று கட்டியிருக்கலாம் வாட்டர் ஆர்கியூ பண்ணாதீங்க ரெண்டு பேரும் பேசி கொடுங்க நோ ப்ராப்ளம் வாட்டர் ப்ரூஃப் சரி ரெண்டு பேர் பார்த்துருக்காரு ஆர்கியூ பண்ணாதீங்க அண்ணா விடுங்க அம்பையர் டிசிஷன் ஃபைனல் இதே மாதிரி தான் ஆமாம் ஸ்கார்பியன்ஸில் வந்து பேக்லேயே பண்ணாமல் அவுட் ஆனாங்க ஆர்கியூ பண்ணல எங்களுக்கு அதே மாதிரி டெஸ்ட் கேரளா வீட்டு மொபைல் இது மொபைல் அவுட் விட்டு கட்டுறாங்களா வியாபாரம் இருக்கு பாருங்க லெஃப்ட்டுக்கு லெக்சர் போகிறப்ப அங்கே தட்டுப்பீங்க அவுட் ரெண்டாவது மெயின் அவுட்ல அங்கே நாங்கள் கேட்போம் அதனால் அந்த மெயின் அவுட் இல்லை மாறி மாறி காமெடி அவுட் அவுட் ஜஸ்டின் வர்சஸ் எஸ்கே கேட்சை வாய்ப்பு இல்லை பேக்ல போனால் ஓடி தான் எடுக்கணுங்க கட்டவுட்டுக்கு பின்னாடி போனால் தான் கிராண்டட் இல்லைன்னா ஓடி தான் எடுக்கணும் சூப்பராக போட்டுருக்காரு ஜஸ்டின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்டின் கூப்பன் தரல அந்த கூப்பன் அதை பேரே வாசிப்போம் 200 மணி மேட்ச் அடைக்கு 450 ரூபா அடைக்கு சார் கேட்சை வாய்ப்பு இல்லை மூணாவது கேட்சுங்க 3 கேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க கேட்சஸ் வின் மேட்சஸ் சூப்பராக போட்டாரு நான் கேட்சை பிடிக்கல ஒரு 200 ரூபா சாப்பாடுக்கு 250 ரூபா ட்ரெஸ்ஸுக்கு 200 ரூபா எடுப்பேன் ஃபோன் எடுப்பேன் என்ன கூப்பன்ல அடுத்த ஓவர்லையும் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறவங்க வந்து பவிலியன்ல வந்து வவுச்சர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க 250 ரூபா ஃபுட்டுக்கான வவுச்சர் அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து 200
அடுத்த ஓவர் போடுறதுக்கு ராஜா வந்திருக்காரு. மைக்கிள் சொல்றேன் அப்புறம் போட்டோ எடுத்துருக்கு போட்டோ குரூப்ல போடு. நல்ல பால், ஒரு ரன்கள், 2 ரன்களுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா போட்டாரு ராஜா. மேனத்து மேட்ச் சுபாசன் நல்ல கலரா இல்ல. 7 பாலுக்கு 6 சிக்ஸர்கள் அடிச்சு மேட்ச் ஜெயிக்க வச்சாரு. 7 பால் 6 சிக்ஸா? பேட்டிங் பிடிச்சே போவோம். அவரு போய் 7 பால் 6 ஆடா படுவால கப்பு டப்பு ரெண்டு மேட்ச் போன மேட்ச் 130 திருப்பி அடிச்சாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்த மேட்ச்லாம் இது 120 திருப்பி நம்ம கூட அடுத்த டீம் அந்த டீம் நம்ம கூட தானே. நல்ல பேட்டிங் இருக்கானே bowling bowling ரைட். அகல பந்து மற்றும் 1 பவுன்ஸ். தலைக்கு மேல போனாதான் 1 பவுன்ஸ் நோ பால் இல்ல. செகண்ட் பவுன்ஸ் வந்து நோ பால். பேட்டிங் தான். bowling எடுத்து அவன 150 அடிப்பா எங்க திருப்பி அடிக்கும். டாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுக்கணும். சரி bowling ஷாட் சூப்பரான புல் ஷாட். 6 ரன்கள் சூப்பரா அடிச்சாரு. அங்க 3 உண்டு, இங்க முதல்ல தெரியாது. இது நமக்கு சூப்பரா ஆடுறாங்க. நல்ல ஸ்கோர். பால் இருந்துச்சுன்னா அம்பையர் கொடுத்துருங்க. ஆனா ஸ்டிக்ல பால் இருக்கு. ஸ்டிக் பக்கத்துல அந்த பால் நம்ம பேட்டிங் முடிச்சு நல்லா அடிப்போம். நீங்க அத பசங்க மைக்ல சவுண்ட் அப்படியே கேட்சிங் வாய்ப்பு இல்லை. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிக். ஃப்ரீ கிக். வர்சஸ் ராஜா. அண்டர் 19 ஸ்டேட்டுக்கு ஆடி இருக்காரு டென்னிஸ் பால். தமிழ்நாடு தான் நடக்குது. அடிச்சுட்டாங்க இந்த வேலை. எனக்குல அவருக்கு ஒரு ரன் மட்டும்தான். நல்ல ஃபீல்டிங். இந்த கிரவுண்டில் செட்டில் ஆன பேட்ஸ்மேன் பந்து போடுறது ரொம்ப கஷ்டம். சத்தியநகர் போடுற மாதிரி ஒரு நினைச்சாலே 6 போகும். கடைசி நான் பாத்துக்கிறேன் கமெண்ட் அந்த பிட்டு தான் பிரச்சனை. நல்ல பால், நல்ல ஹெலி டேக் ஆகல. ஒரு ரன்கள் மட்டுமே. சூப்பரா போட்டிருக்காரு. ஆனா எல்லாம் இதுல கோல்டு அடிங்கன்னா ஆரஞ்சு கோல்டு அடிக்க எங்க வடிக்குது எங்க அடிக்க இருக்காம சூப்பர் பால். தலைக்கு மேல போனா தலைக்கு மேல போனாதான் நோ பால் இருக்கும். ஷோல்டர் இல்ல. முன்னாடி ஒருத்தன் ஆஃப் ஹேண்ட் அடிச்சிருக்காங்க. ஆஃப் ஹேண்ட் அடிச்சிருக்காங்க. 6 மாரம் அடிச்சிருக்காங்க மாதிரி. நீங்க டிஸ்ல பைசா சொல்லுங்க. 40 மட்டும் 40 உண்டா மாத்தி இன்னும் உண்டு. மேட்ச் முடிஞ்சோன்னு மாத்திட்டு போயிடும். சூப்பர் பால். அழகா போட்டாரு. ரன் அவுட் செய்ய வாய்ப்பு இல்லை. ஒரு ரன்கள். லாஸ்ட் ஓவரா ஓவர் 6 ஓவருக்கு 88. கேஸ் அவுட் ஆகவே இல்லை. 47 ரன் அடிச்சிருக்காரு 18 பால்ல. நல்ல பேட்டிங். 6 ஓவருக்கு 89 ரன்கள் எடுத்தால் வெற்றி. சேலஞ்சர்ஸ். அம்பையர் இருக்கிற பாத்ரூமுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அண்ணன் ஒரு ஓவர் கிறிஸ்டியா போடுற அண்ணன் யாராரு படல நம்ம இஷ்டமா 2 மேட்ச் தான் போட்டு 6 பால் 29 சென்னை மட்டும் ஜெயிப்பி மேட்ச் மேட்ச் மாற்றுறாங்க. அடிச்சு திரும்ப நெருக்கி கொண்டு வருவாங்க. 4 பால் 7 ரன் அடிக்கணும். ஆமா நெக்ஸ்ட் பிரேக். அண்ணே கேமரா ஆஃப் சொல்லிட்டு ஆவணா
இது மனசுல என்ன பார்க்கலாம் பாரு இப்போ எது கொடுக்கணும் அதுதான் இதில் ஒன்று அதில் ஒன்று இது மோஸ்ட் நார்மல் இருக்கு எல்லாம் அமௌண்ட் இதே மாதிரி அமௌண்ட் இருக்கு அதில் மேனத்தில் மேனத்தில் மேட்ச் வந்துருக்காங்க அப்படி சூப்பர் பால் டாட் பால் நல்லா போட்டுட்டு இருக்காங்க
கொஞ்சம் ஓப்பனில் தான் பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் வரும். ஸ்ட்ரைக் ரேட் 143, நல்ல ஹிட்டர். ஜெனித் ப்ரோசஸ் ஸ்டீவர்ட். சென்சிபிள் ஆடினாருங்க, ஒரு ரன் மட்டும். ராஜா வர்சஸ் ஜெனித். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, இந்த மேட்சஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நல்ல ஃபீல்டிங் நல்லா எடுத்தாரு. வைட். எதிரிகள் உங்கள் எதிரிகள். வைட். நல்லா கனெக்ட் பண்ணாரு. முத்திரை முறையில் ஒரு ரன்கள். இது இல்லை, இது 1 மாதத்துக்கு பேக் போட்டோம். அதில் ரிக்கி ரோஸில் ஒன்றே பேக்கா அப்படியா? யூடியூப் லைவ் போட்டு வந்து பேசாம நல்ல ball. இது யூடியூப்ல தான் இருக்கும். ஒரு ரன் மட்டுமே. சூப்பராக போட்டாரு. ஓடல இங்கே ஓடுறது. வீடியோ பர்பஸ் மேட்ச் கான்டாக்ட் அறுபது சொல்லிங்க. 3 ஓவர் முடிவுகள் அணி எண்ணிக்கை 35. இந்த 18 பாலுக்கு 54 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 54 to win. கேட்டா ஆமாம்ல 2 பேர் ரூபா என்ன கம்பெனி தான் ஆகணும். பிராண்டட் மொபைல் வச்சுருக்கீங்க. பிராண்டட் கம்பெனி. ஆமாம், சாம்சங் வரையும் நம்ம இந்தாச்சு. That's CSK net bowler Surya MSD. இது bowler இல்ல புயல். எம்எஸ் தோனி 5 வாட்டி போல்ட் ஆகியிருக்காரு. ஓடுது நெக்ஸ்ட்ல MSD 3 வாட்டி போல்ட் ஆகியிருக்காரு. இவன் நோபல் போட்டுறானே. ஏய் ஓ சூப்பர் பால். ஸ்டிக் மேல கரெக்ட்டா லென்த் போட்டாரு. டாட் பால். நல்ல போடுதாரே. ஃபேஸ். நல்லா இருந்தாங்க. இன்னும் ஷார்ட்ல இருந்து ஊத்தி இழுத்து வருது. எடுத்துட்டீங்க. ஆமா. முதல்ல வைட். அகலப்பந்து முறையில் ஒரு ரன்கள். கால் பண்ணி கேட்க. கண்டியா மேட்ச் போட்டாங்க. அவர் கணக்கில் லீக் மேட்ச் எடுத்தாங்க. அடுத்த 2ஆம் மேட்ச் கால் பண்ணியிருக்காரு. இன்னும் ஃபோன் எடுக்கல. ஓடுது போட்டு. அடுத்த 3ஆம் மேட்ச் ஆகுது. ஒன்றும் இல்லை. சூப்பர் ஷாட்டுங்க. அந்த 6 அந்த பவுண்டேஷன் போட்ட 6 ரன்கள். Super wickets. Nalla comeback by Suryakant. சூப்பராக பண்ணி ரொம்ப சந்தோஷம். நல்லா அவன் ஆக்சுவலாக நம்ம அங்கே எடுக்க முடியாதான். ஆக்சுவலாக வந்து அவன் தீபக் சொல்ல மாட்டான். ஒரு இது 1 2 சொல்லிட்டு அது வெயிட் பண்ண ஒரு 5 நிமிஷம்.
சேது நல்லா அடி வாங்க. அண்ணா கேமரா சார்ஜ் இருக்கும் பாருண்ணே. இல்லைண்ணா 2 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் இருக்கா? நல்ல ஷாட், சூப்பரா அடிச்சாரு. கரெக்டா ஃபேஸை பிக் பண்ணி கவர் கார்னர்ல தூக்கி விட்டாரு. நல்ல ஷாட். 49 ரன்கள் டீம் ஸ்கோர். ஸ்ட்ரைக் லென்யூ ஆன் ஸ்ட்ரைக் ஹேல பவுலர் சூர்யா எம்எஸ். நல்ல பால் ஸ்கிட் ஆயிடுச்சு, தாண்டிச்சு. நல்ல கம்பேக் பை சூரியகாந்த். ஒரு போட்டு 14 ரன்ல பிடிச்சிருக்காரு. 4 பாலுக்கு 49 ரன் ஆச்சு. 40 ரன்கள் அடித்தால் வெற்றி. 89 நல்ல பெரிய அணியெல்லாம் கெடா டீமெல்லாம் போட்டு மாற்றிடுவாங்க. கெடா டீமெல்லாம் நல்ல போயிட்டீங்க. இது அதே மாதிரி 3 நல்ல போல் 4 போல் தீபக்கு அரசு விஜயநாய் ராஜ் இதில் நல்லா போட்டது ராஜ் இல்லை. மேட்ச் ஒரு மேட்ச் 2 ரன், ஒரு மேட்ச் 4 ரன், இதெல்லாம் அவனை மாற்றிட்டேன். மேட்ச் 2 பேரை கொடுத்துருவாங்க. இவன் எல்லாம் நல்லா போட்டான். 5 போலது அதிகமாக வெங்கட்டு அவன் நல்லா போட்டான். இல்லை, அடிக்கல. ஒரு ரன்கள் மட்டுமே. இது இலக்கி போடல, கண்ணில் குத்துறாங்க. ஷாட் கேட்சிங் வாய்ப்பு. கேட்சா இல்லை, கிளியர் பண்ணாரு மிட் விக்கெட்டை. சூப்பர் 6 6 ரன்கள். 10 பாலுக்கு 33 ரன்கள் அடித்தால் வெற்றி. இந்த கிரவுண்டில் எதுவும் பாசிபிள் தான். பவுலர் ஸ்டைலில் மேட்ச் இருக்கு. கேட்சிங் வாய்ப்பு இல்லை. ஃபிளாட் 6 6 ரன்கள். மீண்டும் 6. நல்ல கம்பேக் பை தியோ. 2 6 அடிச்சிருக்காரு. நல்லா போட்டோம்ல. நம்ம இந்த போனாலும் 6 ரன் கொடுத்துருவோம். இந்த ஊரில் 2 6 போனோம். 4 ரன்கள். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 66 8 பால் 23. இன்னைக்கு சாட்டர்டே 8 பால் 23 அடிக்கணும். 8 பாலுக்கு 23 ரன்கள். ஸ்ட்ரைட் டு 6 6 ரன்கள். மீண்டும் 6 ஹேட்ரிக் சிக்ஸஸ் ஃபார் தியோக். ஓரளவு தான் போனோம். பால் பவுண்டரி நினைச்சுக்காதீங்க. பால் சொல்லணும் கம்பைன்ஸ்ட கொடுங்க. கிரவுண்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. பால் எடுத்து கொடுல அடுத்த 7 பால் ரெண்டாவது நான் போடுறேன். 3 4 5 2 ஓவர் 50 ரூபாய் இருக்கும். ஸ்ட்ரைட்டா எழுந்திருக்கு, கொடி எழுந்திருக்கு. ஐயோ, கேட்ச் தப்பா லட்ச மாட்டாங்க. பேசிக்ஸ் தான். ஐஷால் போட்டு முடிங்க. ரன்அவுட் வாய்ப்பு. விக்கெட். கரெக்டா ஸ்மார்ட்டா ஆடுறாங்க. நல்ல பேட்ஸ்மேன் சைக்கிள் மாத்துறாங்க. கேச்சஸ் வின் மேட்சஸ். எத்தனை வாங்க? 2 கேட்ச் பிடிச்சாதான் மேட்ச். Batting by Triok. Over 70. பதினாலு ரன்கள் எடுத்தால் வெற்றி. 14 ரன்கள் பார் ஸ்கோர். போனஸ் சைடுல தான் மேட்ச் இருக்கு. பிரவீன் பிரவீன்
நல்ல ஷாட் ஃபிளாட் 6 6 ரன்கள் நல்ல கம்பேக் பை தியோக் ஆமாம் 3 ரன் தான் போட்டிருக்கான். 1 ரன் நான் போனேன். ஒரு ரன்னை செக் பண்ணிக்கோங்க. அது 1 ரன் தான் ரன் அவுட். ஏர்போர்ட்டா டேய் தியோக்கு இங்க வந்துட்டான். 2 ரன். ஆமா 2 ரன் தானே வரும். 2 ரன் வரும். டேய் 2 ரன் தானே போடணும் அதுல. ஸ்கோர் போடுறாரு. ஆமா 2 அப்படிதான் போட்டிருக்கியா? ரைட் தானா? பாத்துங்க ஸ்கோர் பண்ணுங்க. ஓகே ஓகே நம்ம கரெக்டா தான் போட்டுருக்காங்க. 2 கோட்டியா 3 கோட்டியா? அவர் அம்பேரி படிச்சிருக்காரு. அப்ப ரைட். நல்ல கேட்ச் இல்லை. கேட்சஸ் வின் மேட்சஸ். சூப்பர் ஷாட். ஃபிளாட்டா 6 அடிச்சிருக்காரு. சூப்பர் ப்ளே பை தியோக். அழகா ஒட்டுல மேட்சை மாத்திட்டாருங்க 2 ஓவர்ல. 2 ரன் கண்டினியூ 6 அடிச்சிருக்காரு. 2 4 பால் 4 பாலுக்கு 2 அடிச்சா வச்சு 3 பாலுக்கு 2 டாட் பால். நல்ல கம்பேக் பை பவுலர். 3 balls 2 பழம்போல் தெரியும். உள்ள போட நல்ல பேசி அடிச்சாரு. மற்றபடி டாட் பால். 2 டாட் பால் போட்டு கம்பேக் கொடுத்திருக்காரு. இன்னும் 2 பாலுக்கு 2 அடிக்கணும். எல்லாரும் நடக்கலாம். அதான் கிரிக்கெட். நல்ல ஷாட் கிளிக். அமர்சை வாய்ப்பு இல்லை. 2 ரன்கள் ஓடி எடுத்தாங்க. நல்ல பேட்டிங். சரி பார்த்து நான் போறேன். போன பார்த்து விட்டுட்டாங்க. 46 13 balls. நல்ல பேட்டிங். அடுத்த மேட்ச் சத்தியான மேட்ச் இருக்கு. யாரும் கிரவுண்ட்ல போயிடாதீங்க. அப்பா இல்லடி போடுமா டக்காயிர கூடாதுன்னு வந்து இவன் வேற ஒன்று அடிக்கணும். வெயிட் பேட்ச் வெயிட் பண்ணுங்க. கரெக்ட் தான். 89 அடிக்கணும். 3 + 2 போட்டிருக்கான். 2 தான். அவன் 2 தான் போட்டானா? 3 போட்டிருக்கான். அப்போ 1 ரன் தானே அடிக்கும். கமெண்ட்ல செக் பண்ணுங்க. அது 3+ ஆனா 82 ல 85 தான் அடிச்சேல. ரைட். ஓகே. டேய் மக்களே 85 நமக்கு அடிச்சது. என்ன இருக்கு ஃபோன் இருக்குல. 2 தான். 3 + விக்கெட். ஏல அதுல 80 அதான் நான் கேட்டேன். இல்ல இருக்குல சாமி என்ன ஃபோன் பண்ணியா? அரே சக்தி கேமரா மறைக்கணும் வாணே. கேமரா உள்ள தான் வச்சிருக்கேன். டாஸ்பல் கட்ட போடுறேன். அட கேமரா மறைச்சிட்டு செம்பு தெரியல. ஓகேயா? மணி செம்பு தெரியல. வர ஒரு ஆள் வா கேமரா மேல வா. டேய் ஏய் கம்பிலே செம்பு தெரிய வைங்க. ஒரு பால் தேமா. செம்பு தெரிய வைங்க. ஒரு பாலுக்கு 1 அடிச்சா வெற்றி. மேட்ச் நான் டைட்டா போடுங்க. சூப்பரா வருதா பாப்போம். நல்ல ஷாட். கேப் வெச்சிங்க. 6 50 பை தியோக். இவங்க 50 அடிச்சிருக்காரு. 14 பால் 51 ரன்கள். திரும்பி மறந்து பேசுங்க.